அதெல்லாம் அவங்க 100K எதுக்கு யூஸ் பண்ணா, தொப்புல தான் காட்டுறீங்க எதுக்கு? எதுக்கு? மாமா அதுக்கு. பம்பரம் தான். இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு போகுது. அது என்னது அந்த பீர் வேணுமா? வேணுமா? ரம்மி பிராந்தி வேணுமா? வேணுமா? எல்லோ கலர் ஆலப்புழா, ட்ரெஸ்ல. அம்முக்குட்டி ஆ அதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அத. இந்த கத்தி சண்டைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றது. இந்த மாரி ஒரு ஆனா இவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்து முழுசா ஒரு பெண்ணா மாறிடுறோம். ஒரு அறுவை சிகிச்சை தான். ஆனா நாங்க பெண்ணா மாறுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ நாங்க எல்லாமே பண்ணிடுறோம். அது புரியாம நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுறீங்க. ஒரு பியூட்டிக்காக அடுத்தடுத்து என்னென்ன சர்ஜரிஸ் பண்ணலாம்? ரொம்ப தலையிலருந்து சேஃபா. கால் வரைக்கும் பண்ணலாம். ஓகே. காசு இருந்தா பண்ணலாம். விருப்பம் இருந்தா பண்ணலாம். உடம்புல தெம்பு இருந்தா பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம பண்ணணுமான்னு கேட்டா, நான் அதுக்கெல்லாம் ரொம்ப அகெயின்ஸ்டா தான் இருந்தேன். பட் என்னன்னா, சொசைட்டி நம்மள வந்து பிரஷர் பண்ணும். ஸோ அவரு ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாரு. ஆண், பெண். நீ ஆணிலிருந்து பெண்ணா மாறினா உன்ன பெண்ணுன்னு சொல்லிக்கோ. உன்ன பெண்ணிலிருந்து நீ ஆணா மாறினா உன்ன ஆணுன்னு சொல்லிக்கோ. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாலாம் பாஸ்போர்ட்ல போட்டு குடுக்க முடியாதுன்னு அவரு அப்படி சொல்றாரு. ஃபெம்பாய்ன்னு இப்ப ரீசென்ட்டா ஒரு கேட்டகரி இருக்கு. அது அங்க ரொம்ப யூரோப்ல ரொம்ப இதா இருக்கு. அதாவது நம்ம மாரி திருநங்கையும் கிடையாது. ஆணா இருப்பாங்க. பட் மேக்கப் பண்ணிட்டு, லிப்ஸ்டிக்லாம் போட்டிருப்பாங்க. அது ஃபெம்பாய்ன்னு ஒரு கேட்டகரி. அப்ப வெள்ளைக்காரங்க சொல்லுவாங்க, "உங்களெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. திருநங்கைகள நாங்க ஏத்துக்குவோம். அவங்க பொம்பள மாரி இருப்பாங்க. இன்ஃபாக்ட் பொம்பளைய விட அழகா இருப்பாங்க. நீங்க 2ம் கெட்டவனா இருக்கீங்க. தாடி மீச வச்சு லிப்ஸ்டிக் போட்டுட்டு உங்கள ஏத்துக்க முடியாதுன்னு." அப்ப நான் யோசிப்பேன், இதே ஆள் தானே 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்காத கேள்வி கேட்டான். ஆக்சுவலா இந்த கேள்வி கேட்கும்போதுன்றது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு வீடியோ சோசியல் மீடியால ரேண்டமா ஒரு வீடியோ போகுது. அதுல ஏதோ ஒரு வகையில நான் ஒரு திருநர் சமுதாயத்த பத்தி ஒரு விஷயம் தவறா பேசியிருக்காங்க அப்டின்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 100K ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா அத எனக்கு அனுப்பி அதெல்லாம் அவங்க 100K எதுக்கு யூஸ் பண்ணா, தொப்புல தான் காட்டுறீங்க எதுக்கு? எதுக்கு? மாமா அதுக்கு. பம்பரம் தான். இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு போகுது. அது என்னது அந்த பீர் வேணுமா? வேணுமா? ரம்மி பிராந்தி வேணுமா? வேணுமா? எல்லோ கலர் ஆலப்புழா, ட்ரெஸ்ல அம்முக்குட்டி ஆ, ஜம்மு ஊத்துது, ஆ அது மம்மு ஊட்டுதுன்ற மாரி ஒரு அதுக்கு தான் அவங்க பாட்டு. யூஸ் பண்ணுவாங்க ஆ அத. அது அப்புறம் எனக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம். எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளதான். அது அதுதான் நான் கேட்கிறேன். இங்க வந்து உங்களுக்கு தப்புன்னு தோணுது. அவன் அந்த வீடியோல வந்து ரேண்டமா பார்க்குற ஒரு வீடியோல இவ்ளோ பெரிய மிஸ்டேக் அவன் பேசுறான். அவன் புரியாம தான் பேசுறான். அத உனக்கே தப்புன்னு தோணுது. உனக்கு 100K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க. நீயே பேசலாமே! ஏன் தேடி வந்து அத இன்னொரு திருநங்கைக்கு அனுப்பிச்சு எனக்கு அது ஸ்ட்ரெஸ் ஆகுது தெரியுங்களா? நெறைய பேர் எனக்கு ரேண்டமா அந்த வீடியோஸ் அனுப்பும்போது பேச மாட்டாங்க. பயங்கர ஆனா ஸ்ட்ரெஸ் அதே ஆகுது. நபர் தான் பேசுறவங்கள பத்தி இவங்க ஏன் வேல வெட்டி இல்லாம பேசிட்டு இருக்காங்க? இதால என்ன பலன் வரப்போகுதுன்னு கேட்பாங்க. பலன நாங்க அடையிறோம், அனுபவிக்கிறோம். எங்களுக்கு இதுதான் பலன். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாங்க வந்து அந்த பொண்ண பார்க்காமயே அந்த பொண்ணு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வந்தா, அதான் எனக்கு பெரிய பாக்கியம், பெரிய பலன். அ அதான் பிறவி பலன் அடைஞ்ச மாரி சந்தோஷப்படுவோம் நம்ம. அப்போ அதையும் சொல்லுங்க மம்மி. நீங்க இந்த சர்ஜரி சம்மந்தமா இங்க ஒரு ஆர்கனைசேஷன் பண்றதா ஒரு யோசனை வச்சிருக்கீங்க. எனக்கு அது ஒரு ஆசை இருக்கு. அது 100% நடக்குமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து என்னன்னா, ஒரு திருநங்கைக்கு என்ன தேவை? அவளுடைய வாழ்க்கையில சிகிச்சைக்காக தான் பணம் தேவைப்படும். அத மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டான்னா, அவ எல்லா மனுஷங்களும் மாரி சாதாரணமா வேல பார்த்துட்டு சாதாரணமா வாழ்ந்துடலாம். ஸோ இந்த பணம் சேர்க்கறதுக்கு தானே அவ வந்து வாழ்க்கையில நெறைய மாற்றங்களும், நெறைய கஷ்டங்களும், நெறைய பிரச்சனைகளையும் மாட்றா. அது நடக்காம இருக்கணும்னா, அவளுக்கு அந்த பணத்த நம்மளே ஒரு தொண்டு நிறுவனம் மூலியமா குடுத்து, அந்த சிகிச்சைய கரெக்ட்டா பண்ணி விட்டுட்டா, அவ வாழ்க்கை நேர்த்தியா நல்லாருக்கும். போயிடும்ல. நேர்த்தியா போயிடும். ஸோ அதுக்கு சிகிச்சைக்கு பணம் குடுக்குற மாரி ஒரு தொண்டு நிறுவனம் ஒண்ணு தொறக்கலான்னு ஒரு பிளான் இருக்கு. அது எப்படி அது நடக்கும்? கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இங்க நடக்கும்ன்றத நானும் நம்ம ரொம்ப 2 பேருமே கூட சேர்ந்து செய்யலாம். கண்டிப்பா, கண்டிப்பா மேம். எனக்கு அதுல ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா, என்னுடைய அறுவை சிகிச்சைலாம் வந்து எனக்கு நல்ல ஒரு இது குடுத்தாலும், அத இன்னும் வந்து சிலருக்கு வந்து அது கரெக்ட்டான வேல கிடைக்கல. எத்தனையோ திருநங்கைகள வந்து நம்ம பார்க்குறோம். அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம், அந்த யூரின் வராம போற பிரச்சனைகள் நெறைய இதெல்லாம் பார்க்குறோம். பிரச்சனைகள். ஆனா இத பத்தின அவேர்னஸ் குடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு இருக்கு. ஆனா இதெல்லாம் தெரியாம நீங்க என்ன சர்வீஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கறாரு. எப்படின்றது? அது வந்து இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை இருக்கு. நெறைய பேருக்கு உண்மைகள் தெரியக்கூடாதுன்னு நெனைப்பாங்க. ஆ. பலன் அடைஞ்சிடக்கூடாதுன்ற அந்த ஒரு கரெக்ட். ஒரு 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 நயவஞ்சக குணாதிசயம். ம். இது சார்ந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லி நான் நினைச்சுட்டு இருந்தது என்ன அப்டின்னா, நம்ம வந்து மேஜரா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அ இந்த கத்தி சண்டைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றது. இந்த மாரி ஒரு ஆனா இவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்து முழுசா ஒரு பெண்ணா மாறிடுறோம். ஒரு அறுவை சிகிச்சை தான். ஆனா நாங்க பெண்ணா மாறுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ நாங்க எல்லாமே பண்ணிடுறோம். அது புரியாம நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுறீங்க. திருநங்கைகள் இந்த 2 அறுவை சிகிச்சை தவிர அடுத்தடுத்து
ஒரு பியூட்டிக்காக அடுத்தடுத்து என்னென்ன சர்ஜரிஸ் பண்ணலாம்? ரொம்ப தலையிலேருந்து சேஃபா. கால் வரைக்கும் பண்ணலாம். ஓகே. காசு இருந்தா பண்ணலாம். விருப்பம் இருந்தா பண்ணலாம். உடம்புல தெம்பு இருந்தா பண்ணலாம். பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம பண்ணணுமான்னு கேட்டா, எனக்கு நான் அதுக்கெல்லாம் ரொம்ப அகெயின்ஸ்டா தான் இருந்தேன். பட் என்னன்னா, சொசைட்டி நம்மள வந்து பிரஷர் பண்ணும். பண்ணுது. பண்ணி எப்படினாலும் நம்ம இப்ப எனக்கு நான் இப்ப ரீசென்ட்டா ஃபேஸ் பண்றது என்னன்னா, 30க்கு மேல கொஞ்சம் வெயிட் போடுது. அப்ப ம். நம்ம வந்து உடம்ப மெயின்டெயின் பண்றதுக்காக சாப்பாட்டுல மெயின்டெயின் பண்றோம். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போய் தான் ஆக வேண்டியதா இருக்கு. அப்படினா தான் கொஞ்சமாவது ஃபிட்டா வச்சிருக்க முடியுது. ஜிம்முக்கு போனா என்ன ஆகும்? ஒரு பெண்ணே ஜிம்முக்கு தொடர்ந்து போனான்னா முகம் ஒட்டிடும். ஆமா. அந்த டொக்கு விழுந்துரும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி முகம் உள்ள போயிடும். உள்ள போயிட்டா ஒரு பொம்பள பிள்ளைக்கு உள்ள போனாலே இவங்க 1000 கதை சொல்லுவாங்க. திருநங்கைக்குள்ள போயிட்டா பழைய ஆளா மாறுறீங்க போல. ஆமா. இயற்கை குணத்துக்கு போறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது நமக்கு அது ரொம்ப இன்டர்னல் ஃபோபியாவ குடுத்துரும். ஆமா. ஸோ இதாலேயே நம்ம வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம நெறைய பேர் ஃபில்லர்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த இடத்த திருப்பி கொஞ்சம் பூசுன மாரி உடம்ப சின்னதா வச்சுட்டு, அந்த இடத்த பூசுன மாரி வச்சுக்கிறதுக்காக ஃபில்லர்ஸ தேடி போறதெல்லாம் உண்டு. ஸோ இது சொசைட்டல் பிரஷர் தான் நான் சொல்லுவேன். அப்ப இந்த மாரி சர்ஜரிஸ்லாம் எதுவும் நமக்கு பெருசா தேவை இல்லன்னு சொல்ல வரீங்களா? என்ன கேட்டா தேவையில்ல. பிகாஸ் நம்ம நம்மள உண்மையா நேசிச்சு லவ் பண்ணி நம்ம ஹேப்பியா இருந்தோம்னா தேவையில்ல. ஆனா நம்மள லவ் பண்ண விடாத அளவுக்கு சொசைட்டி வந்து ஏதாவது ஒரு வேலைய பார்த்துரும். ஓகே. இது வந்து கடைசியா அந்த டாபிக்கோட நான் முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். என்ன அப்டின்னா, ஒரு திருநங்கை இப்ப வந்து தமிழ்நாட்ல இருந்து அ ஏதோ ஒரு அதர் கண்ட்ரீஸ்க்கு போய் வொர்க் பண்ணணும் அப்டின்னா, இங்க நாங்க நெறைய ஃபேஸ் பண்ற விஷயம் வந்து பாஸ்போர்ட் இஷ்யூ. அது அதுல வந்து நெறைய இஷ்யூ இன்ன வரைக்கும் நானுமே அத ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னுடைய பாஸ்போர்ட்ட நான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்து, அதுக்கப்புறம் அத ஃபீமேல்னு மாத்துறதுக்குள்ள எனக்கு ரொம்ப அது ஒரு பெரிய ஒரு ட்ராமா. 2வது சென்னையில இருந்தா அத நான் ஈஸியா எடுத்திருப்பேன். பட் நான் கோயம்புத்தூர்ல எடுத்ததுனால, கோயம்புத்தூர்ல இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீசர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு நாலேட்ஜ் இல்ல. நான் இத நான் வந்து அவருக்கு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றேன். ஆனா, அவரு வந்து அத புரிஞ்சுக்கவே இல்ல. என்ன வந்து எக்ஸ்ன்னு போட்டு அனுப்பிச்சுட்டாரு. அத வாங்கிட்டு நானும் பேங்காக்கும் போயிட்டு வந்துட்டேன். சாரி பேங்காக் போயிருக்கேன். ஏன்னா, இத்தனைக்கும் தாய்லாந்து மாரி ஒரு எல்ஜிபிடிக்யூ கண்ட்ரிய வந்து ஃப்ரீ கண்ட்ரிய வந்து நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா, அங்கேயே என்ன ஒரு 10 நிமிஷம் நிக்க வச்சுட்டான். இது மாதிரி ஒரு ஃபாரின்ல பெர்மனன்ட்டா வொர்க் வர திருநங்கைகள், இதுல என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்? விசாவாகட்டும், இல்ல அங்க இருக்கிறவங்க யாராவது ஹெல்ப் பண்ணணுமா? ஆ இந்த மாரி விஷயங்கள இந்த பத்தி எக்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமான ஒரு விஷயம் தான். ம். ஏன்னா, அ எல்லா நாடுமே எக்ஸ் அங்கீகரிக்கல. ம். அது இங்க வந்து 3ஆம் பாலினம்னு கான்செப்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அது வேற ஒரு விஷயத்துக்காக ஸ்டார்ட் ஆச்சு. நல்லது தான். ஏன்னா, அதன் மூலியமா திருநங்கைகளுக்கு வந்து நிறைய ஒரு ஊதியமும் கிடைச்சுச்சு. இல்ல வந்து வேலை வாய்ப்பும் கிடைச்சுச்சு. அதால அத தனியா ஒரு பிரிச்சு வச்சிருந்தாங்க. நாங்க ஆண்கள் மீது, பெண்கள் மீது நாங்க தனி ஒரு கேட்டகரி எங்களுக்கான உரிமைய குடுங்க அப்படின்னு. ஆனா, அது அதோட நின்றுருந்தா பிரச்சனை இல்ல. இந்த பாஸ்போர்ட்ல தனியா எங்களுக்கு ஒரு கேட்டகரிய போட்டதால, எல்லா நாடுமே எக்ஸ்ன்ற விஷயத்த அங்கீகரிக்கல. மேல், ஃபீமேல் தான். ஒண்ணு நீ திருநங்கையா இருந்தா ஃபீமேல்ன்னு போடலாம். இல்ல நீ பிறப்பால் ஆணா இருந்தா எம். திருநங்கை அங்கீகரிக்காதவன் எம் குடுத்துருவான். தட்ஸ் இட். இது புதுசா ஒரு விஷயம் வரும்போது, அது எல்லா நாட்டு பாலிடிக்ஸ்லயும் அது உள்ள வராதபடியா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனை தான். அதால இதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் பிரச்சனையா இருக்கு. இதே எம் பாஸ்போர்ட் இருந்தா கூட மலேசியாலருந்து நெறைய திருநங்கைகளுக்கு எம் பாஸ்போர்ட் தான் குடுப்பாங்க. ஏன்னா மாத்தி குடுக்க மாட்டாங்க. அவங்க சிங்கப்பூர்ல வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அது அங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். அவங்களுக்கு இதான் பிரச்சனைன்னு அவங்க அங்கீகரிச்சு வேலைய குடுத்துருவாங்க. ஸோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கான வேலை கிடைக்கும். என்ன டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அந்த நாட்டோட லீகல் விஷயத்துக்கு ஏத்த மாரி இருந்தா ஓகே. ஓகே. அதால பாஸ்போர்ட் எடுக்கிறவங்க ஒண்ணு எஃப்ன்னு எடுத்துருங்க. இல்லாட்டி எம்னாவது எடுத்துருங்க. இந்த எக்ஸ மட்டும் யாரும் தூக்கிட்டு சுத்தாதீங்க. தூக்கிட்டு சுத்த வேண்டாம். அது நீ தாம்மா சொல்லணும். கண்டிப்பா. அதுதான் உண்மதான். நானே அத ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்துல நான் இப்ப வேலைக்கு அங்க வரேன். இப்ப வந்து மேலை நாடுகள் புதின் ஆகட்டும், டொனால்ட் ட்ரம்ப் ஆகட்டும், இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, எல்ஜிபிடிக்யூ வந்து நாங்க பேன் பண்றோம் அப்டின்ற மாதிரி அவங்க எல்ஜிபிடிக்யூ பிளஸ் பேன் பண்ணல. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அம் 2டே 2 ஜெண்டர் தான் இருக்கு. அதான் நான் திருப்பி நம்ம இதுக்கு தான் வரோம். ஓகே, அதாவது அங்க வந்து வேற வேற பாலினமும் கொண்டு வந்தாங்க. ஜெண்டர் நியூட்ரல் அப்படி ஃப்ளூயிட் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதையும் வந்து பாஸ்போர்ட்ல பதியணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த எக்ஸ் கல்ச்சரையும் அங்க கொண்டு வர பார்த்தாங்க. ஸோ அவரு ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாரு. ஆண், பெண். நீ ஆணிலிருந்து பெண்ணா மாறினா உன்ன பெண்ணுன்னு சொல்லிக்கோ. உன்ன பெண்ணிலிருந்து நீ ஆணா மாறினா உன்ன ஆணுன்னு சொல்லிக்கோ. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாலாம் பாஸ்போர்ட்ல போட்டு குடுக்க குடுக்க முடியாதுன்னு முடியாது. அவரு அப்படி சொல்றாரு. ஓகே. ஆனா அங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு எக்ஸ் போட்டு குடுங்க அப்படின்னு எக்ஸ் மட்டும் இல்ல, ஒண்ணுமே போடாம குடுங்கன்னுலாம் கோரிக்கை உண்டு. ஆஸ்திரேலியா யாரோ ஒண்ணுமே போடாதீங்கன்லாம் கேட்டு வாங்குனாங்கன்னு ஒரு தடவ நியூஸ்ல பார்த்தேன். ஸோ அங்க அதத்தான் அவங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க. 2டே 2 ஜெண்டர் தான் இருக்கு. மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ எனக்கு அதுல வந்து மாற்று கருத்து இல்ல.
எங்க ஓ! அப்ப வந்து நம்ம நார்மலா அங்க லைஃப்ப லீட் பண்ணலாம். இப்போ ஒரு திருநங்கை ஏன் என் வந்து பொண்ணே ஒருத்தி இருக்காளே! கலிஃபோர்னியால. பிரெனான்னு ஒருத்தி. பிரனா. அவ பாஸ்போர்ட்ல ஃபீமேல் தான் வச்சிருக்கா. ஆமா. எனக்கு இது டவுட்டா இருந்துச்சு. நான் இது இல்ல, கேள்விப்பட்டது இல்ல, இப்ப. இல்ல. அங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. பாஸ்போர்ட்லாம் திருப்பி புடுங்கிட்டு மாத்திலாம் குடுக்க போறதில்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதுசு புதுசா கொண்டு வராதீங்க. கொண்டு வராதீங்க. அது எங்களுக்கு தல சுத்துதுன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அது எப்படி இந்த பிரச்சனையால என்ன ஒரு இது வந்துச்சுன்னா, நாங்க கே மக்கள ரொம்ப நேசிக்கிறோம். 80கள்லேருந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்கள எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, அவங்க ஆணா இருந்தா ஆண லவ் பண்றாங்க. முடிஞ்சுச்சு கத. ஒரு லெஸ்பியன எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பெண்ணா இருந்து பெண்ண லவ் நீங்க வந்து நான் என்ன ஜெண்டர்ன்னே எனக்கு தெரியாது. நான் என்ன ஜெண்டர்ல லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீங்க ஒரு புது கான்செப்ட் கொண்டு வரீங்க. அப்புறம் அந்த ப்ரொனவுன்ஸ் அந்த ஆமா, விஷயத்தெல்லாம் ஆமா. கொண்டு வரீங்க. எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கலன்னு இப்ப அந்த புது பிரச்சனைய கண்டோனே பழைய பிரச்சனை வந்து பழகுன பிரச்சனை ஆயிடுச்சுன்ற கத தான். ஆயிடுச்சு. அது எதுவும் பழமொழி சொல்லுவாங்கல்ல. ஆ தெரியாத தேவதைய காட்டிலும் தெரிஞ்ச பேயே மேலுன்ற அந்த மாரி. மாரி ஆயிடுச்சு. இப்ப ஓகே. அதுதான் அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ அவங்க இன்னொரு ஸ்டெப் ஃபார்வர்டா போய் அந்த தே, தெம் ப்ரொனவுன்ஸ்லாம் வந்துச்சுல்ல, அதுக்கு தான் அவங்க எதிரியா இருக்காங்க. நமக்கு எதிரி இல்ல. இப்ப ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாருன்னா, ஆர்மில வந்து திருநங்கைகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அது வந்து நம்மள எதிர்த்து சொல்லல. என்ன நடந்துச்சுன்னா, நம்பிகள் நெறைய பேர் ஆர்மில போய் சேர்ந்தாங்க. அவங்க போய் சேர்ந்தோனே, அங்க ஆர்மில வந்து ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த இன்சூரன்ஸ் வந்து எல்லாமே கவர் பண்ணிரும். ஸோ முதல்ல வந்து ஆர்மில சேருவாங்க பெண்ணா. அதுக்கப்புறம் ஆர்மில இருந்துகிட்டே திருநங்கையா மாறுவாங்க. அப்ப ஆர்மில சேர்ந்துட்டா அவங்கள தூக்க முடியாது. புரொடெக்ஷன்ல போயிடுவாங்க. அப்ப திருநம்பியா மாறிட்டு, அங்க ஹெல்த் கேர நல்லா யூஸ் பண்ணி ஃபுல் சர்ஜரியும் ஃப்ரீயா பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி நெறைய பேர் பண்ணதால தான் ட்ரம்ப் வந்து தடை பண்ணாரு. நீங்க உள்ள வராதீங்கன்னு. ஓ! சரி. ஸ்போர்ட்ஸ்ல தடை வந்தது வந்து ஸ்விம்மிங்ல ஒரு ஆண் வந்து ரொம்ப பின்னாடி வந்தாராம். 32ஓ 42வது இடத்துல வந்தாரு. அவங்க வந்து பெண்ணா மாறிட்டு பெண்களோட போட்டி போடும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. அப்ப பெண்கள்லாம் போய் சண்டை போட்டாங்க. ஆணா இருந்து லேட்டா வந்தவங்க இப்ப டக்குன்னு மாறிட்டு எங்க கூட வந்து போட்டி போட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னு. ஸோ அது வந்து பேச ஒலிம்பிக்ல நடந்துச்சு ஆ இல்லைங்களா? அது கரெக்ட். அது வந்து ஆர்கியூ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது பெண்களோட கோவமும் நமக்கு புரியுது. ஸோ அது வேற வேற பிரச்சனை. ஸோ நமக்கு டோட்டல் எதிரி கிடையாது. இந்த பிரச்சனைகள் தான். ஓகே மம்மி. இவ்ளோ நேரம் வந்து ரொம்ப அழகா நெறைய விஷயங்கள நானும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் நெறைய விஷயங்கள என்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்து ஏதாவது கண்டிப்பா ஒரு பாட்காஸ்ட்ல கண்டிப்பா உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. ஃபெம்பாய்ன்னு இப்ப ரீசென்ட்டா ஒரு ஆமா. கேட்டகரி இருக்கு. அது ஆமா. அங்க ரொம்ப யூரோப்ல ரொம்ப இதா இருக்கு. அதாவது நம்ம மாரி திருநங்கையும் கிடையாது. நான் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது அவங்கவங்க விருப்பம். ஆணா இருப்பாங்க. பட் மேக்கப் பண்ணிட்டு, லிப்ஸ்டிக்லாம் போட்டிருப்பாங்க. அது ஃபெம்பாய்ன்னு ஒரு கேட்டகரி. அந்த ஃபெம்பாய் கேட்டகரி ரொம்ப ஃபேமஸ் ஆகும்போது, நானே மண்டைக்குள்ள கொண்டைய வச்சுட்டு போய் சோசியல் மீடியால நோண்டிட்டு இருப்பேன். வேற வேற ஆளுங்கள போய் பார்ப்பேன். லைவ்லலாம் என்ன நடக்குது. அப்ப வெள்ளைக்காரங்க சொல்லுவாங்க, "உங்களலாம் எங்களால ஏத்துக்க முடியாது. திருநங்கைகள நாங்க ஏத்துக்குவோம். அவங்க பொம்பள மாரி இருப்பாங்க. இன்ஃபாக்ட் பொம்பளைய விட அழகா இருப்பாங்க. நீங்க 2ம் கெட்டவனா இருக்கீங்க. தாடி மீச வச்சு லிப்ஸ்டிக் போட்டுருக்கு. உங்கள ஏத்துக்க முடியாதுன்னு." அப்ப நான் யோசிப்பேன், இதே ஆள் தானே 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்காத கேள்வி கேட்டான். இப்ப நாங்க பெண்களோட அழகியா? அதான் திரும்ப அந்த பழமொழி தான். நான் என்ன பண்ணுவேன் போயிட்டு, "சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ." நானும் சில டைம்ஸ் அதெல்லாம் பண்ணுவேன். என்னோட இந்த இன்னொரு இது வச்சு நானும் போய் அதெல்லாம் பண்ற ஹேபிட் எனக்கும் அந்த அதான் மாரி நத்திங் இருக்கு. அகெயின்ஸ்ட் ஃபெம் பாய்ஸ். வி லவ் தெம். இல்ல நாங்க அந்த நிமிஷம் நாங்க கொஞ்சம் பூரிப்பாயிடுவோம். எங்கள யாரோ சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ ஃபெம் பாயும் தேவை. நீங்க வந்ததால எங்கள இப்ப கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உங்கள நாளைக்கு வேற ஒரு கேட்டகரி வந்து அக்செப்ட் பண்ணிருவாங்க. தட்ஸ் இட். தைரியமா இருக்கு. காத்துக்கொண்டு இருக்கு. எல்லாரும் அவங்களுக்கு புடிச்ச மாரி வாழுங்க. என்னம்மா? கண்டிப்பா மம்மி. ரொம்ப நன்றி மம்மி. தேங்க் யூ என்னோட சோ மச். பாட்காஸ்ட் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஜாஸ்மின். ஏன்னா ஜாஸ்மின் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு சீரியஸான ஆஃபீஸரா இருந்தாங்க. பாட்காஸ்ட் நடத்தி முடிச்சது நான் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோட பாட்காஸ்ட்க்கு வந்ததுக்கு. உங்கள பார்த்து எனக்கு மகிழ்ச்சி. மம்மி அப்படிலாம் எனிவே எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா தடவ கேள்வி கேட்ட ஒரு நபரே வந்து இவ்ளோ விஷயங்கள நான் கேதர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மம்மி. கண்டிப்பா உங்களுடைய சோசியல் மூலியமா வரக்கூடிய எல்லா சேவைகளும் எங்களுக்கு திரும்ப தேவை அப்படின்றதோட இந்த பாட்காஸ்ட்ட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்னோட பாட்காஸ்ட்? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் ஹேப்பியா இருந்திருக்கலாம். கேஷுவலா இருந்திருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் ஆயிட்டம்மா நீ. கொஞ்சம் அது கொஞ்சம் ஹேப்பியா இருந்து கொஞ்சம் கேஷுவலா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆமா. வரக்கூடிய நாட்கள்ல அத அது மாத்திக்கலாம். வந்துரும். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். நன்றி.